பார்க்க போகிறீங்க. அதுதான் நடராஜ பெருமானுடைய சன்னதி. இப்போ நடராஜ பெருமான் சோழ நாட்டில் இருக்கார். நம்ம கோயிலுக்கான மூர்த்தி அங்கே இருக்கார். விரைவில் நம்முடைய கொங்கு நாட்டுக்கு நசீனூருக்கு எழுந்தருள போகிறார். அடுத்த சிவராத்திரியில் நீங்கள்லாம் இங்கே அம்பலவாணர் தரிசனம் பண்ணலாம். அந்த நடராஜ பெருமானுடைய வடிவத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன என்று சொன்னால், இறைவன் தான் செய்யக்கூடிய ஐந்தொழிலையும் ஒரே வடிவத்தில் காட்டிகிட்டு இருக்கார். நடராஜாவுடைய கையில் வலது கையில் என்ன வச்சுருப்பாருங்க? உடுக்கை வச்சுருப்பார். அந்த உடுக்கை என்பது எதை காட்டுகிறது? படைத்தல் தொழிலை காட்டுகிறது. அடுத்து வலது கை அபயக்கரம். அந்த அபயக்கரம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் காத்தல். அதுக்கு முன்னாடி இந்த படைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வேண்டிய இந்த உடலையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கின்ற பொருட்களையும் இறைவன் படைத்து கொடுக்கிறார். அதுதான் படைத்தல் என்று பெயர். அதற்குன்னு ஒரு அமைச்சரை சிவபெருமான் நியமனம் பண்ணியிருக்கார். யாருன்னா அவர் தான் 4 முகங்களை கொண்ட திருமால். அடுத்து பார்த்தீங்கன்னா காத்தல். இந்த படைத்த பொருளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கால எல்லை இறைவன் போட்டு வச்சுருக்கார். இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பொருள் வாங்குகிற போது நல்ல ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அந்த பொருளுடைய தயாரிப்பு தேதியை பார்த்து வாங்குவாங்க. மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு 2 போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் தான் ஒரு பொருள் தயாராகும். ஆனால் அந்த பொருளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் தான் மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருப்பான். தமிழில் யாருமே போட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இதுதான் கொடுமை. இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. எதோ இன்றைக்கி பேசுகிறாங்க பாருங்கள், மொழியை பற்றி பேசுகிறாங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு ஏன் தமிழில் உங்களுக்கு என்னென்ன பொருள் கலந்துருக்குறோம், இந்த நாளில் இது தயாரிக்கப்பட்டது, இந்த நாளில் இது காலாவதி ஆகுன்னு ஏன் போடக்கூடாது? போடுறதில்லை. ஆனால் இதே போல் ஒரு நாட்டில் தமிழில் தெளிவாக போட்டிருக்காங்க. எந்த நாடு தெரியுங்களா? இலங்கை நாட்டில். இலங்கைக்கு போனீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் அந்த நாட்டில் 3 மொழி உண்டுங்க. அந்த நாட்டில் 3 மொழி உண்டு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல சிங்களத்தில் போட்டிருப்பாங்க, 2வது தமிழில் போட்டிருப்பாங்க, 3வது ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க. தெளிவாக தமிழில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, தோற்றுவிக்கப்பட்ட திகதி, காலாவதியாகும் திகதி. அங்கே திகதின்னு தான் சொல்லுவாங்க இலங்கையில். நம்ம இன்றைக்கி திதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திதி தான் திகதி, தேதி ஆகிப்போச்சு. நமக்கு இன்றைக்கி என்ன திதி அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், என்ன திதி அப்படின்னா இன்றைக்கி 14ஆம் தேதி, இன்றைக்கி 26ஆம் தேதிங்கிறோம். நான் உண்மையிலே என்ன சொல்லணும், நாமெல்லாம் அந்த காலங்களில் இன்றைக்கி தேய்பிறை சதுர்த்தசி திதின்னு சொல்லணும். எவ்வளோ பேர்த்துக்கு இன்றைக்கி இத்தனை திதி இருக்குது, எத்தனை திதி இருக்குது அப்படின்னா எவ்வளோ பேர்த்துக்கு தெரிகிறது? 40 வருஷமாக பிரதோஷ விரதம் இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, சொல்லுவாங்க இந்த கோயிலில் முத பிரதோஷத்தை தொடங்கி வச்சதே நான் தாங்க அப்படிம்பாங்க. சரி, பிரதோஷம்னா என்னங்க, எப்போ வருங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதெல்லாம் தெரியாது, கேலண்டரை பார்த்தா தெரியும் அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 13வது நாள், அமாவாசைக்கும் பௌர்ணமியும் கழித்து, அமாவாசை கழித்து வர 13ஆம் நாள், பௌர்ணமி கழித்து வரக்கூடிய 13ஆம் நாள், அந்த 13வது நாள் தான் என்னங்க உங்களுக்கு திரியோதசி திதி, பிரதோஷம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அப்போ அந்த வகையில் உங்களுக்கு தோற்றுவிக்கப்பட்ட திகதி, தேதிங்கிற அந்த திதிங்கிறதா திகதி ஆகிப்போச்சு. அப்போ அந்த நாட்டில் வச்சுருக்காங்க தெளிவாக, தோற்றுவிக்கப்பட்ட திகதி, காலாவதியாகும் திகதின்னு வச்சுருக்காங்க. அதே போல தாங்க எந்த ஒரு பொருளை இறைவன் தோற்றுவித்தாலும் அந்த பொருளுக்கு என்ன செய்திருக்கிறாரு? ஒரு காலம் போட்டு வச்சுருக்கார். இவ்வளோ காலம் வரைக்கும் எந்த பொருளுக்கு நீங்கள் தோற்றம் சொன்னாலும் அந்த பொருளுக்கு என்ன உண்டுங்க? அழிவு உண்டு. இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கு நீங்கள் தோற்றம் சொன்னாலும் அந்த பொருளுக்கு அழிவு உண்டு. அந்த அழிவுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட், தோற்றத்துக்கு பேர் தான் மேனுஃபேக்சரிங் டேட். அதே மாதிரி தான் பிறவி எடுத்திருக்கின்ற நமக்கும், பிறவி எடுத்திருக்கின்ற இந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, உள்ளே இருக்கிற நமக்கு அழிவு கிடையாது. ஆனால் இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடம்புக்கு தோற்றம்னு போடுறாங்கல்ல. யாராவது மறைஞ்சிட்டா என்ன போடுறாங்க? தோற்றம் மறைவு. மலர்ந்தது உதிர்ந்தது,
தாயின் மடியில் பூமியின் மடியில், இப்போலாம் நிறைய வித்தியாசமாக போடுறாங்கல்லவா. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு? இந்த உடம்புக்கான தோற்றம் மறைவு. எந்த ஒரு பொருளுக்கு தோற்றம் சொன்னாலும் அந்த பொருளுக்கு மறைவு உண்டு. அதை தாங்க இறைவன் செய்கிறார். அந்த தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, தோற்றத்துக்கு பேர் தான் படைத்தல்னு பேர். அந்த பொருளுக்கு ஒரு மறைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மறைவுக்கு பேர் தான் என்னென்னா, மறைவுக்கு பேர் தான் என்னங்க, அழித்தல்னு பேர். அந்த பொருளுக்கான எல்லை, கால எல்லை முடிகிற போது அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழித்தல்னு பேர். அப்போ படைத்தல், அழித்தல். அந்த படைக்கின்ற காலத்துக்கும் அழிக்கின்ற காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் இறைவன் என்ன பண்ணுறாருங்க, நம்ம எல்லாம் பாதுகாக்கிறார். எந்த ஒரு பொருளையும் அது படைச்ச காலத்திலிருந்து அழிகின்ற காலம் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த பொருள் அழியாமல் பாதுகாக்கின்ற அந்த பணிக்கு பேர் தான் என்னென்னா காத்தல் அப்படின்னு பேர். அந்த காத்தலுக்கு தான் ஒரு அமைச்சரை போட்டிருக்கார் சிவபெருமான், அவர் தான் திருமால். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால எல்லை முடிஞ்ச பிறகு அந்த பொருளை என்ன பண்ணுவார் சாமி, உங்களுக்கு அழித்துருவார். அந்த அழிக்கின்ற அந்த தொழிலுக்கு தான் அழித்தல்னு பேர். அந்த பொருளுக்கான கால எல்லை முடிவு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அழித்தல். அந்த அழித்தலுக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்கார், அதுதான் ருத்ரன்னு பேர். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா மறைத்தல், அருளல் அப்படின்னு 2 விஷயத்தை வச்சுருக்கார் இறைவன். நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியில் நடக்கிற எல்லா விஷயம் நமக்கு நினைவுக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இந்த பிறவியில் எவ்வளோ விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இந்த ஞாபக மறதி அப்படின்னு ஒன்று இறைவன் மட்டும் நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் எல்லாருமே மனநல மருத்துவர்கிட்ட தான் உட்காந்துருப்போம். எப்போ தினமும் அவருக்கு தான் போய் பார்த்துட்ருப்போம். இல்லைன்னா எங்கேயாவது உங்களுக்கு ஏர்வாடி, அப்புறம் இது மாதிரி கீழ்ப்பாக்கம், இந்த மாதிரியான ஊர்கள்லேயே டேரா போட்டு தங்க வேண்டிதான். அப்போ அந்த ஞாபக மறதின்னு இறைவன் கொடுத்து என்ன பண்ணுறார், பல விஷயத்தை மறக்க செய்துட்டார். அதான் எந்த விஷயத்தை நாம் எப்போ நினைக்கணும், எந்த விஷயத்தை எப்போ நாம் மறக்கணுங்கிறத அவர் நினைக்கிறார். இன்றைக்கி இந்த கோயிலுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கானா, இத்தனை பேர்த்துக்கும் சாமி நினைவை கொடுத்து வர வச்சுருக்கார். மறைத்தல் ஒன்று கொடுத்து வீட்டில் உறங்க வச்சுருந்தா, இல்லை வேறு எங்கேயா போக வச்சுருந்தா நமக்கு இங்கே சாமிகிட்ட வந்திருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இறைவன் அருளல்ங்கிற ஒரு தொழிலை செஞ்சுருக்கார். மறைத்தலை பண்ணல. மறைத்தலை பண்ணியிருந்தால் நம்ம வீட்டிலே இருந்திருப்போம். அப்போ மறைத்தல் என்ற ஒன்றை இறைவன் என்ன செய்கிறாருங்க, உயிர்களுக்காக செய்வார். அப்பப்போ எந்த விஷயத்தை உங்களுக்கு மறைக்கணும், எதை காட்டணும்னு. அது 4வது தொழில், மறைத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நம்ம பல பிறவி எடுத்து பக்குவம் அடைஞ்ச பிறகு இறைவன் நமக்கு என்ன செய்வாருங்க, அனுக்கிரகம் பண்ணுவார். அந்த அனுக்கிரகம் செய்வதற்கு தான் என்ன பேருனா அருளல் அப்படின்னு பேர். அந்த அருளல்ங்கிறது ஒன்று நடந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடையாதுங்க, பிறவி கிடையாது. அந்த அருளல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணணுங்க, பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். அப்போ அந்த வகையில் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் 3க்கும் தனித்தனி அமைச்சரை நியமனம் பண்ண சிவபெருமான் மறைத்தல், அருளல் என்ற 2க்கும் அவரே என்ன பண்ணுறாருங்க, அந்த பொறுப்பை செய்கிறார். யாருக்கு எப்போ எதை மறைக்கணும், யாருக்கு எப்போ அருள் கொடுக்கணும் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது, சிவபெருமான்கிட்டே இருக்குது. அதனால தான் மாணிக்கவாசசாமி சொன்னார், மாயப்பிறவி உன்வசமே வைத்துட்டு இருக்கும். இப்போ இந்த 2 பதவி நீயே உன்வசமே வச்சிருக்கிறிய சாமி அப்படின்னு மாணிக்கவாசசாமி சொன்னார். அப்படி அந்த வகையில் இறைவன் செய்யக்கூடிய 5 தொழில்கள், அதை காட்டக்கூடிய வடிவம்தான் நடராஜ பெருமானுடைய வடிவம். அப்போ என்னங்க உங்களுக்கு, உடுக்கை என்பது படைத்தல். நமக்கு வேண்டிய உடல், இந்த உலகம், இவற்றையெல்லாம் இறைவன் படைத்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுதான் உடுக்கை, அந்த அடையாளம். அடுத்ததாக காத்தல் என்பது படைச்ச காலத்துக்கும் அழியக்கூடிய காலத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த பொருளை பாதுகாக்கிறார், அதுதான் காத்தல். அந்த காத்தல் தொழில் நடக்கிற வரைக்கும் அது மேலே நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் யாரை பற்றி இந்த உலகத்தில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் சுவாமி என்ன பண்ணுவார், உங்களுக்கு காத்தல்ங்கிறது அவருடைய கடமை.
அந்த பொருளை படைத்தல் காலத்திலேருந்து அழிக்கிற காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இறைவன் இருக்கு. அதனால் நம்ம யாரை பற்றி இந்த உலகத்தில் கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுதான் அபயக்கரம் காத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா நடராஜர் இடது கரம் தீயேந்தி இருக்கார். அந்த தீயேந்தி இருக்கிற கரம் தான் என்னங்க? அழித்தல் என்பது. படைத்தல், காத்தல், அழித்தல். அடுத்து அவர் 2 திருவடியில் ஒரு திருவடி வலது திருவடி ஊன்றி இருப்பார். அதுதான் மறைத்தல் அப்படின்னு பேருங்க. இடது திருவடி தூக்கி ஆடுவார் நடராஜ பெருமான். இடது பாதத்தை தூக்கி ஆடுகின்ற நடராஜர். எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றாள்னர் நம்முடைய அப்பர் சுவாமிகள். அப்போ அந்த வலது திருவடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னா மறைத்தல். தூக்கிய திருவடி அருளல். இப்படி சிவபெருமான் 5 தொழில்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதற்கு ஒரு அமைச்சரை நியமனம் பண்ணி இவர் சொல்கிறத அவங்க செய்கிறாங்க. தனித்து யாரையும் படைக்கிற ஆற்றல் பிரம்மாவுக்கு கிடையாது. சிவபெருமானை தாண்டி யாரையும் காக்கின்ற ஆற்றலும் திருமாலுக்கு கிடையாது. சிவபெருமானுடைய ஆணையை மீறி யாரையும் அழிக்கின்ற ஆற்றலும் யார் கிடையாதுங்க? ருத்ரனுக்கு கிடையாது. அதனால தான் நம்முடைய திருமூலர் சொன்னார், அவனின்றி எவனின்றி சிவனின்றி அவனின்றி மூவரால் ஆவது ஒன்றில்லைனர். மூவர் யாருங்க? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். அந்த மும்மூர்த்திகளில் யார் வரமாட்டாங்க? சிவபெருமான் வரமாட்டார். என்னங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் கொடுமுடின்னு ஒரு கோயில் இருக்குங்க. மும்மூர்த்தி ஸ்தலம்னு பெரிய போர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் கேட்டால் திருமால் பள்ளி கொண்டிருக்கார். வன்னி மரத்து கீழே யார் இருக்காங்க? பிரம்மா இருக்கிறாருங்க. அப்புறம் உள்ள மகுடேஸ்வர பெருமான் இருக்கார். மும்மூர்த்தி ஸ்தலம்னு போடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. மும்மூர்த்தினா யார் வருவாங்க? அதில் ருத்ரன் வருவார். இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்கிறவங்க நம்மளை போல ஆன்ம வர்க்கம், நம்மளை மாதிரி கொஞ்சம் புண்ணியம் பண்ணி அந்த பதவியில் போய் அமர்ந்தவங்க. இந்த 3 பேருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். அவர் என்றைக்குமே எப்படிங்க? ஒருத்தர் தான். ஆனால் பிரம்மா, விஷ்ணுங்கிறவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள்லாம் நம்முடைய கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தலங்களில் ரொம்ப விசேஷமான தலம் சிவன்மலை. சிவன்மலையில் நேற்று முருகப்பெருமான் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கார். யாருக்கா தெரியுங்களா? வைக்கோல். பரவாயில்ல, உடனே செய்தி பரவிடுச்சு. நல்ல விஷயம். வைக்கோல் மாட்டுக்கான தீவனத்தை கொடுத்துருக்கார் முருகப்பெருமான், காட்டியிருக்கிறார். அந்த கோயிலில் போய் நீங்கள் குருக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, சாமி அடுத்த உத்தரவு எப்போ வருங்க? இது இன்றைக்கி மாசி மாதம் வந்தது, அடுத்தது பங்குனி மாதம் வருங்களா? அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நீங்கள் இறங்கி போகிறதுக்குள்ளே ஒரு உத்தரவு வருங்கப்பார். நீங்கள் கோயில் சாமி கும்பிட்டு இறங்கி போனீங்கன்னா 10 படிக்கிட்டு இறங்கிறதுக்குள்ளே கூட ஒரு உத்தரவு வரலாம். எப்போ எந்த உத்தரவு வரும்னு யாருக்குமே தெரியாதுங்க அப்படிம்பாங்க. அப்போ அதுபோலத்தான் உங்களுக்கு பிரம்மா, விஷ்ணு இந்த பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லை. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வரலாம். இதைத்தான் அப்பர் சுவாமி சொல்லி வைத்தார். 100 கோடி பிரம்மர் நொந்தினர். நாங்கள் ஏதோ கதையெல்லாம் கற்பனையெல்லாம் சொல்லலைங்க, ஆதாரத்தோடு சொல்கிறோம். திருநாவுக்கர சுவாமிகள் தேவாரத்தில் என்ன சொல்கிறாருங்க? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் 100 கோடி பிரம்மாக்கள் வந்து போயிருக்காங்கிறார். அப்பர் சாமி சொல்கிறார், பிரம்மா விஷ்ணு குறித்த கணக்கெடுப்பு முத சென்செக்ஸ் எடுத்தவரே யாருன்னா திருநாவுக்கர சாமி தான். இந்த உலகத்தில் கணக்கெடுப்புன்னு இன்றைக்கி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் சொல்கிறாங்க இல்லைங்க. இந்த கணக்கெடுப்பை முத தொடங்கி வைத்தவர் யாருன்னா திருநாவுக்கர சுவாமிகள் தான். இது வரைக்கும் 100 கோடி பிரம்மா வந்திருக்காங்கன்றார். அடுத்து சொல்கிறார் ஒரு கணக்கு, 6 கோடி நாராயணர் அங்கனேனர். எத்தனை பேருங்க நாராயணர்? 6 கோடி. உங்களுக்கெல்லாம் தெருக்கோடி நாராயணன் தெரியும். 6 கோடி நாராயணன் தெரியுமா? திருநாவுக்கர சுவாமிகள் சொல்கிறார். இது வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்க? எத்தனை பேர் வந்திருக்காங்க? 6 கோடி நாராயணர். கோடினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சொல்ல வேண்டியதே இல்லை. சரி, அடுத்து சொல்கிறார் 3வது ஒரு கணக்கு, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர். கங்கை மணலை கூட எண்ணிலாமா? கங்கை மணலை எண்ண முடியுமா? மணலை எண்ண முடியுமா?
அப்படி கங்கை மணலை கூட எண்ணிடலாமா? அதுக்கு ஏதாவது ஒரு பிரத்யேகமாக ஒரு இந்திரம் தயாரித்தா எண்ணிடலாம். ஆனால் இந்திர பதவி எண்ண முடியாதான். அத்தனை இந்திரங்கள் வந்திருக்காங்களாம். இந்திரர் தேவர் தலைவன். அப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு? ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னார். ஆக 6 கோடி நாராயணர் வந்தாங்க, 100 கோடி பிரம்மாக்கு வந்தாங்க. கங்கை மணலை கூட எண்ணிலாம் இந்திர பதவி எண்ண முடியாது. ஆனால் சிவபெருமான்கிறவர் யாருங்க? ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனை. நேற்று சரி, இன்று சரி, நாளையும் சரி. சிவபெருமான்கிறவர் யாருங்க? ஒரே ஒருத்தர் தான். அவருக்கு என்ன கிடையாது? தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. சிவபெருமான் பிறந்த கதையும் கேளோம், இறந்த கதையும் கேளோம் அப்படின்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. நம்முடைய தமிழ் மொழியில் ஒரு இலக்கியம் உண்டுங்க, பிள்ளை தமிழ் இலக்கியம்னு பேர். உங்களுக்கு விருப்பமான தலைவர்களையோ விருப்பமான கடவுளர்களையோ தேவர்களையோ குழந்தையாக பாவித்து பிள்ளை தமிழ் பாடலாம். நிறைய சாமி மேலே பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், பவானி வேதநாயகி அம்மை பிள்ளை தமிழ், அவிநாசி கருணாம்பிகை பிள்ளை தமிழ் இருக்குங்க. எங்கேயாவது நசியனூர் மூவேந்திர ஈஸ்வரர் பிள்ளை தமிழ், திருவண்ணாமலை அண்ணாமலையார் பிள்ளை தமிழ், ஈரோடு திருத்தொண்டீஸ்வரர் பிள்ளை தமிழ், பவானி சங்கமேஸ்வரர் பிள்ளை தமிழ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயுமே கேள்விப்பட மாட்டேங்க. ஏன்னா சிவபெருமான் மேலே பிள்ளை தமிழ் பாடக்கூடாதுங்கிறது விதி. சிவபெருமான் மேலே என்ன பாடக்கூடாதுங்க? ஏன்? சிவபெருமானை பிள்ளையாக நினைக்கக்கூடாது, குழந்தைய பாவிக்கக்கூடாது. ஏன்னா அவர் பிறவாத தன்மையுடைய கடவுள். அதனால தான் சிலப்பதிகாரத்தில் சிவபெருமானுக்குரிய பெயர் என்னன்னா பிறவா ஆக்கை பெரியோன். என்ன பேர் வச்சுருக்காங்க? பிறவா ஆக்கை பெரியோன். ஆக்கைன்னா தெரியும், உடம்பு. பெரியோன்னா தெரியும், பெரியவங்க. யார் பெரியவங்க? பிறவாத உடம்பை எடுத்திருக்கின்ற சிவபெருமான் தான் பெரியவங்க, மற்றவங்க எல்லாருமே சிறியவங்க தான் அப்படின்னு சமண சமயத்தை சேர்ந்த இளங்கோடிகளே சொல்லுகிறார், வேற யாரும் சொல்லலை. அப்போ சிவபெருமானுக்கு பேர் என்னங்க? பிறவா ஆக்கை பெரியோன், பிறப்பில் பெருமான். அப்போ பிறவாத தன்மையுடைய ஒரே தெய்வம் யாருன்னா நம்முடைய சிவபெருமான் மட்டும்தான். அதனால தான் அப்படி பிறவாத தன்மையுடைய இறைவனை வழிபட்டால்தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும். நீங்கள் போய் வழிபடுகின்ற சாமியே பிறந்து இறக்கக்கூடிய சாமியாக இருந்தால் என்ன பண்ண உங்களுக்குங்க? அந்த தெய்வத்தால் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காட்ட முடியாது. சொல்லுவாங்கல்லவா, கொடுமைன்னு போனால் அங்கே 2 கொடுமை இருந்தது அப்படிங்கிற மாதிரி, நானே பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ வேறு எங்கிட்ட வந்து கேட்குறியா அப்படின்னு அந்த தெய்வங்கள்லாம் கையை விரிக்கும். அப்போ எல்லாம் வல்ல தன்மையுடையவர் யாருன்னா நம்முடைய சிவபெருமான் தான். இந்த தன்மையை சில நேரங்களில் தேவர்களாலே உணர முடியாமல் மயங்கி போய் பல நேரங்களில் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி தான் ஒரு காலத்தில் பிரம்மா விஷ்ணு 2 பேர்த்துக்கும் சர்ச்சை வருகிறது. நான் தான் பெரியவன் அப்படின்னு. பிரம்மா சொல்கிறார் நான் தான் படைக்கிறேன், நான் தான் பெரியவங்கிறார். திருமால் சொல்லுகிறார் நீ படைச்சிட்டா போதுமா, காக்கிறது நான் தான், இப்போ நான் தான் பெரியவங்கிறார். அட 2 பேர்த்துக்குமே இந்த ப்ராஜெக்டை கொடுத்தது யார்? முதலாளி இருக்கிறார், பெரிய நிர்வாகி சிவபெருமான். அதை தெரியாமல் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டை ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா முத்தி போயிடுச்சு. முத்தி போனங்காட்டி என்ன ஆச்சுன்னா 2 பேருடைய தொழிலும் உலகத்தில் ஸ்தம்பித்துருச்சு. அப்போ தேவரெல்லாம் போய் சிவபெருமான்ட்டு முறையிடுறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு? அப்போ ஒரு பெரிய அக்னி தூணாக தோன்றுகிறார். அக்னி தூண், அக்னி ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. அப்படி அக்னி தூணாக பெருமான் தோன்றி, யார் என்னுடைய அடியும் திருவடி முடி என்னங்க திருமுடி, அப்போ யாரெல்லாம் என்னுடைய திருவடியும் யாரெல்லாம் என்னுடைய திருமுடியும் காணுகின்றீர்களோ அவர்களே இந்த உலகத்தில் பெரியவங்க அப்படின்னு சிவபெருமான் அசிரீரியாக உருவம் தோன்றாமல் அந்த ஒளி மட்டும் எழுப்பி சொல்லுகிறார் சிவபெருமான். அப்படி அவர் சொன்ன உடனேயே இன்றைக்கி நாமெல்லாம்
செல்ஃபோனில் ஒளி மட்டும் கேட்குது பார்த்தீங்களா, உருவம் தெரியுதா? உருவம் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணால் உருவம் தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண உங்களுக்கு ஒளி மட்டும் தானே கேட்குது. இந்த மாதிரியான விஷயத்தை தொடங்கி வச்சவர் சிவபெருமான் தான். ஒளி மட்டும் கேட்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, யார் அடிமுடி காணுகிறீர்களோ அவர்களே உலகத்தில் பெரியவங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறார், பிரம்மா அன்னப்பறவையாக மாறி சிவபெருமானுடைய திருமுடியை காண்பதற்காக பறந்து போகிறார். அடுத்து என்ன பண்ணுறாருங்க, மாதவனாக விளங்கக்கூடிய திருமால் அவர் பன்றி வடிவம் எடுக்கிறார், வராக வடிவம். அந்த வராக வடிவம் எடுத்து என்ன பண்ணுறாருங்க, கீழே இறைவனுடைய திருவடி பார்க்கறதுக்காக இந்த பன்றி என்ன பண்ணும் தெரியுங்களா, நிலத்தை குடஞ்சிக்கிட்டே போகும். அப்படி நிலத்தை குடஞ்சிக்கிட்டே போகிறார். யாருன்னா திருமால். இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப காலம் முயற்சி பண்ணுறாங்க. சிவபெருமானுடைய திருமுடியோ திருவடியோ பார்க்க முடியல. இந்த சூழலில் ரெண்டு பேரும் தங்களுடைய தவறை உணர்ந்து இறைவனை நோக்கி வழிபட்டு நின்றபோதுதான் அந்த அக்னி தூணாக நின்ற சிவபெருமான் அக்னி மலையாக காட்சி கொடுக்குறார். அந்த அக்னி மலைக்கு தான் என்ன பேருனா அருணா அச்சலம் அப்படின்னு பேருங்க. அருணா அச்சலம்னா என்ன அர்த்தம், நெருப்பு மலைன்னு அர்த்தம். அந்த அருணாச்சலம் தான் என்ன ஆயிட்டுருங்க, அருணாச்சலம் அண்ணாமலை. அண்ணாமலைங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா, நெருங்க முடியாத மலை, நெருங்க முடியாத நெருப்பு மலை. யாரால நெருங்க முடியல, பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய இருவராலும் நெருங்க முடியாத நெருப்பு மலையாக இறைவன் நின்ற இடம், அதுதான் திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிவராத்திரி என்று சொன்னாலே அதுக்கு முதல் தலம் எதுனா திருவண்ணாமலை தான். கந்தசஷ்டி சூரசம்ஹாரம்னா திருச்செந்தூர் அப்படி நம்ம எல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா. ஒவ்வொரு திருவிழாக்களுக்கு சில தலங்கள். ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா சிதம்பரம் தான், மற்ற ஊரெல்லாம் அப்புறம்தான். திருக்கார்த்திகை தீபம்னா திருவண்ணாமலை தான். அது மாதிரி சில திருவிழாக்களுக்கு சில தலங்கள் இன்றியமையாதது. அது மாதிரியான வரிசையில் இறைவன் லிங்க சொரூபமாக காட்சி கொடுத்த ஒரு அருமையான நாள்தான், அருமையான ஒரு தலம்தான் எதுங்க, திருவண்ணாமலை. ஏன்னா அவர் அக்னி மலையாக நின்றபோது தேவர்களெல்லாம் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, சாமி நாங்கள் எப்படி இந்த வடிவத்தை பூஜை பண்ணுவோம், எப்படி உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது சாமி என்ன பண்ணுறார், அப்போ அந்த இடத்துல அந்த மலையினுடைய அடியிலிருந்து தோன்றிய ஒரு வடிவம்தான் லிங்க வடிவம் என்று சொல்லக்கூடிய சதாசிவ வடிவமாகும். சிவபெருமானுக்கு 3 வடிவங்களை நம்முடைய ஆகமங்களும் வேத சிவ ஆகமங்களும் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் சொல்லுகிறது. குறிப்பாக ஆகமங்களும் திருமுறைகள் சாத்திரங்கள் சொல்லுகிறது. அந்த 3 வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவம், அருவுருவம், உருவம். 3 வடிவம், அருவம், அருவுருவம், உருவம். இந்த அருவம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத வடிவம், நம்ம கண்ணுக்கு தெரியாத வடிவம். அடுத்தது உருவம் என்பது தெரியும், நம்மளை மாதிரி கண் காது இந்த உருவத்தோடு இருக்கிறது, இது உருவத்திருமேனி. இந்த அருவத்திருமேனிக்கும் உருவத்திருமேனிக்கு இடைப்பட்ட ஒரு திருமேனி இருக்குங்க. அந்த திருமேனிக்கு தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவுருவம்னு சொல்லுவோம். இந்த அருவுருவ திருமேனிக்கு தான் என்ன பேருனா இன்னொரு பேர் லிங்கம்னு பேருங்க. அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் அருவுருவம். அந்த அருவுருவ வடிவத்துக்கு தான் சிவலிங்க வடிவம், சதாசிவ வடிவம் அப்படின்லாம் பேருங்க. கோயிலில் பிரதான மூர்த்தியாக சிவாலயங்களில் எந்த மூர்த்தி வைக்கிறாங்க, லிங்க வடிவம் தான் வச்சுருக்கிறாங்க. சுற்றி தான் என்ன வச்சுருப்பாங்க, உருவத்திருமேனி வச்சுருப்பாங்க. தட்சிணாமூர்த்தி, பைரவர், சண்முகர், இப்படி எல்லா மூர்த்தியும் வச்சுருப்பாங்க, உருவத்திருமேனி எல்லாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளையார் கோயில் கட்டிட்டு அங்கே நடுவில் பிரதான மூர்த்தியாக விநாயகப் பெருமான் உருவத்திருமேனி வச்சுட்டு பிரகாரங்களில் கொண்டு போய் சிவலிங்க திருமேனி வைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய சின்ன சின்ன பிள்ளையார் கோயிலெலாம் வச்சுருப்பாங்க.
ஏன்னா நம்ம கோயிலில் எல்லா சாமியும் இருக்குங்க, இல்லைங்கேயே நம்ம எல்லா பூஜையும் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாமே ஒரு ஆர்வ கோளாறில் அப்படிலாம் செய்கிறாங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. எல்லா கோயில்லையும் நீங்கள் மூல திருமேனியாக தான் யார் இருக்கணுங்க, அருவுருவ திருமேனி வைக்கணும். உருவத் திருமேனியை வந்து பிரகாரங்களில் தான் வைக்கணும். அல்லது உருவத் திருமேனியை கொண்டு போய் மூலஸ்தானத்தில் வச்சிங்கன்னா சுற்றியும் உருவத் திருமேனி தான் வைக்கணும். பிரகாரங்களில் எங்கேயுமே அருவுருவத் திருமேனியாக லிங்கத்தை வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த அருவுருவத் திருமேனியில் இருந்து தான் உருவங்கள் தோன்றுது. சிவபெருமான் சதாசிவ வடிவமாக நின்ற போது அவரிடத்திலிருந்து தோன்றிய வடிவங்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர், அர்த்தநாரீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, நடராஜர். இந்த வடிவம்லாம் அந்த லிங்கத்திலிருந்து தான் தோன்றியது. அதனால தான் கோயிலில் எப்படி என்ன வச்சுருக்காங்கன்னா லிங்க மூர்த்தியை வந்து பிரதானமாக மூலஸ்தானத்தில் வச்சுட்டு மற்ற மூர்த்தியெல்லாம் பிரகாரத்தில் வச்சுருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில் கும்பாபிஷேகம் ஆச்சு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயில், பச்சைநாயகியமை உடனாகிய பட்டீஸ்வரர் கோயிலுங்க. ரொம்ப அருமையான தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் போய் சிவபெருமானை பாடி பரவிய தலம். அந்த தலத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு முனிவர் வழிபட்டிருக்கார். யாருன்னா காலவ முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர். அந்த முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவபெருமான் காட்சி கொடுத்த போது அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, அவர் கேட்குறார், சிவபெருமான் என்ன வரம் வேணும்னு கேட்குறார். அப்போ அவர் கேட்கக்கூடிய ஒரு வரம் என்னென்னா, சுவாமி இந்த உருவத் திருமேனியை வழிபட்டால் ஒவ்வொரு உருவத் திருமேனிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இப்போ நம்ம எல்லாரும் கல்யாணம் ஆகுன்னா எல்லாரும் எங்கே போகிறாங்க, கல்யாணம் அதிசீக்கிர விவாக பூர்த்தி ஆகணும்னா எங்கே போகிறாங்க, திருமணஞ்சேரி போன்ற தலங்களுக்கெல்லாம், திருவேதிக்குடி இது போன்ற தலங்களுக்கெல்லாம் போவாங்க. ஏன், அங்கே சுவாமி கல்யாண கோலத்தில் இருக்கார். கல்யாண கோலம்னா என்னங்க தெரியுங்களா, அம்மையப்பர் மணக்கோலத்தில் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, சுவாமிக்கு வலது பாகத்தில் அம்பாள் இருந்தாங்கன்னா அது கல்யாண கோலம். இப்போ பாருங்கள், இங்கே சாமி எங்கே இருக்காரு உங்களுக்கு, சுவாமிக்கு இடது பாகத்தில் அம்மா இருக்காங்க. இதுவே வலது பாகத்தில் சாமி அம்பாள் இருந்தான்னு வச்சுக்கோங்க, சுவாமிக்கு அந்த பக்கம் அம்பாள் இருந்தாங்கன்னா அந்த கோயில் கல்யாண கோலம்னு பேர். அப்படி எங்கேயாவது நம்ம ஊரில் இருக்காங்களா? எங்கே இருக்காங்க, யாருக்கா தெரியுங்களா? மதுரையில் இருக்காங்க. மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில், நம்ம அவினாசி, எல்லாரும் ரொம்ப 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகிறீங்க. இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டரில் ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோயில் இருக்குல்லவா, அங்கே அம்பாள் வாரணி அம்பிகை வலது பக்கத்தில் இருக்காங்க. அதனால் என்ன விஷயம் சொல்ல வரோம்னா, எந்த தளத்தில் சுவாமிக்கு வலது பாகத்தில் அம்பாள் இருக்காங்களோ, நீங்கள் அரச்சலூர் பக்கத்தில் மருதுரை பட்டீஸ்வரர் கோயில் இருக்குது, மருதுரை, அங்கே வலது பாகத்தில் இருக்காங்க. எந்த தளத்தில் அம்பாள் வலது பாகத்தில் இருக்கிறாங்களோ அந்த கோயிலில் போய் வழிபட்டாலே கல்யாணம் நமக்கு நடக்கும், கல்யாணம் பூர்த்தியாகும். அப்படி ஒரு விசேஷம் அந்த தலங்களுக்கு உண்டு. அதனால தான் சில தலங்களுக்கு அந்த ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த வகையில் கல்யாணத்துக்குன்னு நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம். சரி, திருமணம் நடைபெற்ற உடனே நம்ம கொங்கு நாட்டில் எல்லாரும் மணமக்களை அழைச்சிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போவாங்க. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறாங்க. ஏன், அங்கே அம்மையப்பர் இணைஞ்சிருக்காங்க. தம்பதியர் அன்னோனியமாக இருக்குன்னா அர்த்தநாரீஸ்வரர் போய் வழிபடணும் அப்படின்னு எல்லாரும் திருச்செங்கோடு போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும், குழந்தை பாக்கியம் வேணுமா, சோமாஸ்கந்தராக சிவபெருமான் எழுந்தருளி உள்ள திருவாரூர் போகிறாங்க. சோமாஸ்கந்தர் சுவாமி, அம்பாள், நடுவில் முருகப்பெருமான். அப்படி போய் இருக்கிற மூர்த்தி வழிபட்டு என்ன பண்ணீங்க, பவானி போனீங்கன்னா வேதநாயகி அம்மன், சங்கமேஸ்வர் 2 பேர்த்துக்கு நடுவில் முருகப்பெருமான் இருப்பார், ஆறுமுகப்பெருமான். அப்படி வழிபட்டிங்கன்னா அது சோமாஸ்கந்தர் வடிவம். அந்த மூர்த்தியை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு
விண்ணப்பத்துக்கு நம்ம ஒவ்வொரு கோயில் வழிபடலாம். அவர் கேட்குறார், காளவ முனிவர் நமக்காக ஒரு கேள்வி கேட்குறார். இப்படி ஒவ்வொரு வேண்டுதலைக்காக ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல கிடச்சா சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று போதுங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுங்க. A to Z எல்லாம் கிடைக்கும், இங்கே வாங்க. இப்போலாம் நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஒரே ஒரு வடிவம். நீங்கள் இந்த ஒரு மூர்த்தியை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண பேறு, வேலைவாய்ப்பு, செல்வங்கள், பதவி உயர்வு, இப்படி எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வடிவம் இருக்குது. அது என்ன வடிவம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். அந்த ஒரு வடிவத்தை இனி எனக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான்கிட்ட யார் கேட்குறாங்க? நமக்காக கேட்குறார். காளவ முனிவர் அப்படிங்கிறவர் கேட்குறார். அப்போ சிவபெருமான் சொன்ன வடிவம்தான் சிவலிங்க திருமேனி. சிவலிங்க திருமேனி நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு செல்வம், கல்வி உள்ளிட்ட அனைத்து விதமான விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஒரு திருமேனி எதுனா லிங்க திருமேனி. நீங்கள் லிங்க திருமேனி வழிபட்டாலே போதும். மறுபடியும் போய் என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு அங்கே போகணும், அந்த விஷயத்துக்கு அங்கே போகணும், ஒன்றுமே வேண்டாம். உங்கள் ஊரில் பக்கத்தில் எந்த கோயில் சிவாலயம் இருக்குது, அங்கே சிவலிங்க திருமேனி இருக்குன்னா அந்த மூர்த்தி நீங்கள் வழிபட்டு எந்த விண்ணப்பம் வேணாலும் வைக்கலாம். அது கல்யாணமாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நீங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்காக ஒவ்வொரு ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறோம், ஒரு நாள் கூத்து எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு நாளுக்காக எல்லாம் ஒரு கோயிலுக்கு இங்கேருந்து கஷ்டப்பட்டு போயிட்டு வேக வேகமாக சடங்கு முடிச்சுட்டு வர்றது. இப்படியெல்லாம் நீங்கள் வெளியூர்லாம் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஊரில் இருக்கின்ற சிவலிங்க திருமேனி வழிபட்டீங்கனாவே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். மாணிக்கவாசாமி சொல்கிறார், எல்லாம் தரும் கான். என்னங்க, எல்லாம் தரும் கான். இது சிவலிங்க திருமேனி பாருங்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் திருப்புகலூரில் பாடுறார், தம்மையே புகழ் திச்சை பேசினும் சார்பினோ தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தளாமிடர் கடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே. ஊதாமூர்த்திகள் மன்னிக்கணும், எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடுறோம் சிவசிவா. அப்படி அந்த வகையில் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். பொய்மையாளரையெல்லாம் பாட, இந்த உலகத்தில் பொய்மையாளர்னாங்க. அது யார் பொய்மையாளர்? அரசியல்வாதியா இல்லை வேறு யாராவது? யார் பொய்மையாளர்னு சொன்னார்னு நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சா போதும். யாரெல்லாம் கால வெள்ளத்தில் காணாமல் போகிறாங்களோ அவங்கெல்லாம் பொய்மையாளர், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி. சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமை. யாருக்கெல்லாம் பிறப்பு இறப்பு உண்டோ அவங்க எல்லாம் பொய்மையாளர், அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்களும் சரி நானும் சரி, எல்லாத்துக்குமே கால எல்லை உண்டு. பிறப்பு இறப்புக்குள்ளே அகப்பட்டிருக்கோம்னா நாம் எல்லாருமே பொய்மையாளர் தான். அப்படிப்பட்ட பொய்மையாளரை போய் பாடுனா நமக்கு என்ன கிடைக்காதுங்க, ஒன்றும் முழுமையாக கிடைக்காது. அதனால தான் என்ன சொன்னார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். அப்படி பாடினா என்ன கிடைக்கும்? இம்மையே தரும் சோறும் கூரையும். உணவு தெரியுது, சோறு. கூரை, கூரைன்னு என்ன தெரியுங்களா? இங்கே கூட கூரை கூட்டத்து பிள்ளையாருன்னு வச்சுருக்குறாங்க. கூரை கூட்டம் இருக்குங்களா? கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கூரைப்புடவை வச்சு படைப்பாங்க. கூரைப்புடவைன்னு அதுக்கு பேர். நம்ம வட்டாரத்தில் உண்டு, கூரைப்புடவைம்பாங்க. தாலியும் கூரையும் வச்சு படைக்கிறம்பாங்க.
சொல்கிற போதே தாலி கூரை வச்சு படைக்கிறோம் வாங்க அப்படிம்பாங்க. கூரை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆடைன்னு அர்த்தம். ஆடை. இந்த கூரை கூட்டத்துக்கும் ஆடைக்கு ஏதோ தொடர்பு இருக்கும். அது குறித்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆராய்ச்சியாளர்கள். அப்படி அந்த வகையில் ஏன்னா அடுத்து ஒரு பெரிய புலவர் வந்து பேச வர்றார் பாரதியார் பல்கலைக்கழகத்திலேருந்து. அவர்கிட்ட தான் சொல்லணும். அவர் வந்து செல்லங்கூட்டத்து செல்வர் வந்து பேசக்கூடியவர். அதனால் அவர்கிட்ட வேணால் சொன்னோம்னா அவர் கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்லுவார். அப்படி அந்த வகையில் அந்த கூரை என்ற சொல்லுக்கு ஆடைன்னு அர்த்தம். அப்போ இம்மையே தரும் சோறும் கூரையும் சிவபெருமானை வந்து பாடுனீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்துக்கு தேவையான உணவு, உடை, அப்புறம் நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரும். என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஏற்றலாம் இடர்கடலுமா. அடுத்தது இந்த பிறவியோடு இந்த கஷ்டம் எல்லாம் முடிஞ்சது. அடுத்த பிறவியே நமக்கு கிடையாம, அடுத்த பிறவியே இல்லை. அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையேன்னு சொன்னார். அதனால் அன்பர்களே, சிவலிங்க திருமேனி வழிபட்டீங்கனாவே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதை நாம் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன விண்ணப்பமாக இருந்தாலும் லிங்க திருமேனிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கலாம். அவர் தான் அருவத்துக்கும் சரி உருவத்துக்கும் சரி ரெண்டுக்குமே நடுவில் இருக்கக்கூடிய அருவுருவ திருமேனி. அப்படி இறைவன் இந்த அருவுருவ திருமேனியாக லிங்க சொரூபமாக காட்சி கொடுத்த அருமையான ஒரு பொன்னாள் தான் இந்த சிவராத்திரி நன்னாள். அதனால தான் இந்த நேரத்தில், அதுவும் குறிப்பாக ஒரு 12 மணிக்கு மேலே அடுத்து வரக்கூடிய அந்த 1 மணி 2 மணி காலத்தில் தான் நமக்கு லிங்கோத்பவ காலம்னே பேருங்க. லிங்க திருமேனியாக சிவபெருமான் தோன்றி காட்சி கொடுத்த நாள். எனவே இந்த நேரத்தில் நம்ம வந்து இறைவனை வழிபாடு செய்வதனால் லிங்க திருமேனி தோன்றிய இந்த புண்ணிய காலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்கின்ற போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் இறைவன் அருளுகிறான் என்ற ஒரு அருமையான அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளத்தான் நாம் எல்லாரும் இந்த சிவராத்திரி நாளில் வந்திருக்கோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிகழ்ச்சி விளம்பரப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு நாள் நீங்கள் நல்ல விழிப்புணர்வாக இருந்தால் போதும், அப்புறம் வாழ்க்கையில் எல்லா நாளும் தூங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படி தானே சொல்கிறாங்க. டிவியில் விளம்பரப்படுத்துகிறாங்க, இந்த ஒரு நாள் நல்ல விழிப்புணர்வோடு இருங்க, மற்ற நாள் நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் நாங்கள்லாம் சம்பாதிக்க முடியும். இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நிறைய இடத்துல பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய சமயம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஒரு நாள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து வராதிங்கலாம் சொல்லவே இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒவ்வொரு சமயத்தாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் உண்டு. கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணி ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, நேரமாக எழுந்து குளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய புனித நூலை எடுத்து பையில் போட்டுக்கிட்டு எல்லோரும் போகிறாங்களா இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை 7 மணியிலிருந்து கூட்டமாக நடத்துகிறாங்க, பகுதியாக நடத்துகிறாங்களா இல்லைங்களா? அந்த ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் ஆண்ட நாடுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டான். இப்போ நம்ம இந்தியாவிலேயே ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைனா என்ன காரணம்? நாம் வீட்டில் உட்காந்து இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக, உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்மெல்லாம் சாப்பிட்டு நேரத்தை வீண் பண்ணுறதுக்காக இல்லை. உங்களுக்கு எதற்காக நமக்கு அந்த நேரத்தை இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் அந்த நாளை கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவங்க வழிபாட்டுக்கு போகணும், அதற்காகத்தான் விடுமுறை விட்டாங்க. நீங்கள் அரபு நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, முஸ்லீம் நாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை விடுமுறை. ஏன்னா அவங்க அன்னைக்கு மசூதிக்கு போகணும், வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்த போவாங்க, அதனால் வெள்ளிக்கிழமை விடுமுறை. இலங்கை போன்ற புத்த மத நாடு, புத்த சமயம் கோலோச்சி இருக்கின்ற நாட்டுக்கு போனீங்கன்னா மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு விடுமுறை. ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் புத்தருக்கு ஞானம் பிறந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த புத்த மத நாடுகள், இலங்கை போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு விடுமுறைங்க. அப்படி பார்க்கின்ற போது நம்முடைய சமயத்துக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நாள் உண்டா? நாம்ளாம் முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம கொங்கு வட்டாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எல்லா கோயிலும் கூட்டமாக இருக்கும்.
பிரதோஷ நாள்லேயே சனிக்கிழமை வர பிரதோஷனா கூட்டம் அப்படியே உள்ளேயே நுழைய முடியாது. சொல்லி வச்சுருப்பாங்க, 5 வருடம் வந்து கோயிலை வழிபட்ட புண்ணியம் சனி பிரதோஷ அன்னைக்கு போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுங்க, சனிக்கிழமைனா நல்ல கூட்டமாக இருக்கும். எல்லா மக்களும் சனிக்கிழமை கோயிலுக்கு வருவாங்க. அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இடப்பட்ட நாளில் யாரும் எந்த கோயிலுக்கு எங்கேயும் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய சமயத்தில் நம்முடைய பெரியவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லவில்லை. ஆனால் அது நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு. எந்த நாளும் இல்லை, ஏதோ ஒரு நாள் நினச்சா போகலாம். ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா நினச்சிட்றோம். ஏன் குறிப்பிட்ட ஒரு நாள் நம்முடைய சமயத்தில் சொல்லவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா நாளுமே வழிபாட்டுக்கு உரியது. நாம் என்ன பண்ணணுங்க, எல்லா நாளும் கோயிலுக்கு போகணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எல்லா நாளும் கோயிலுக்கு போகணும். ஒரு நாள் போயிட்டு விட்டுறக்கூடாது. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வாரத்தில் நாள் மட்டும் இறைவன் வந்து 3 வேளை படி இழக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 வேளை சாப்பிட்றோம். அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து ஒரு வேளை தான் அப்படின்னா எல்லோரும் ஒத்துக்குவோமா? வாய்ப்பே இல்லைங்க. ஒத்துக்குவோமா? நாங்கள் திங்கக்கிழமையிலேருந்து உங்களுக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 வேளை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே வீட்டில் இருக்கிறோம், திங்கக்கிழமை எல்லோரும் வேலைக்கெல்லாம் போகிறோம். அதனால் திங்கக்கிழமையிலேருந்து ஒரு வேளை தான் எல்லோரும், சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வேளை தான் சாப்பிட்னா ஒத்துக்குவோமா? ஏதாவது ஒரு டீ பண்ணாது சாப்பிட்ணுங்க, இல்லைன்னா அவ்வளோதாங்க அப்படிங்கிறோம். அப்போ இந்த அழியக்கூடிய உடலுக்கு 3 வேளை நாம் சாப்பிட்ற போது உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்காக நாம் செய்யக்கூடிய வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கண்டிப்பாக செய்யணுமா. திருநாவுக்கரசு சாமிகள் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொழுதும் திருக்கோயில் சூழாராகில் அப்படிங்கிறார். என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கோயிலுக்கு போகணுமா. அப்படி கோயிலுக்கு போகாமல் இருந்தால் இந்த பிறவி எடுத்ததனுடைய பயனை நாம் அடையாமலே போயிடுறோம் அப்படின்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லுகிறார். நாம் என்ன பண்ணுறோன்னா, வாரத்தில் ஒரு நாள், இன்னும் சில பேர் மாதத்தில் 2 நாள் வருவாங்க, 2 பிரதோஷத்துக்கு வருவாங்க. பிரதோஷம்னா நாங்கள் தவறாமல் போயிடுவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லிக்குவாங்க. இன்னும் மிகப்பெரிய புண்ணியவான் இருக்கிறாங்க, வருஷத்தில் ஒருக்கா சிவராத்திரிக்கு மட்டும்தான் வருவாங்க நிறைய பேர். அப்புறம் மறுபடியும் அடுத்த சிவராத்திரி தான் வருவாங்க. ரொம்ப புண்ணியவான்கள் அவங்கெல்லாம், ரொம்ப 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 புண்ணியவான்கள். மிக முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, நிலைபெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தழும் எம்பிரானுடைய கோயில் புக்குங்கிறார் திருநாவுக்கரசு சாமி. என்ன சொல்கிறாரு, உனக்கு நிலையான இன்பம் கிடைக்கணுமா. இப்போ நமக்கு இங்கே கொடுக்கப்பட்ட தலைப்பே அதுதான், இன்பமே எந்நாளும். அப்பர் சாமி சொல்லியிருக்கார், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. எல்லாருக்கும் அதான ஆசை. நம்ம கிடைக்கிற இன்பமெல்லாம் எப்படி இருக்குங்க, எல்லா இன்பமும் எல்லாருக்கும் அப்படியே நீடிச்சிருக்கிறதா, நிலச்சிருக்கா? இப்போ தாங்க சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே ஒரு இடி விழுந்துருச்சுங்க அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்கிறத நாம் பார்க்குறோம். அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ நமக்கு ஏன் இந்த இன்பம் என்பது நிலையான இன்பமாக அமைவது இல்லை அப்படின்னு நீங்கள் எண்ணி பார்க்குறோம். இந்த பிறவில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க பெரியவங்கெல்லாம். காலம் இடம் என்ற 2க்குள் அகப்படுகின்ற இன்பத்துக்கெல்லாம் என்ன பேர் வச்சாங்கன்னா சிற்றின்பம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல மட்டும்தான் அது இன்பமாக உங்களுக்கு உணர்வை ஏற்படுத்தும். இன்றைக்கி சிவராத்திரி முடிஞ்சோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அழகான, ஒரு அருமையான சாமிக்கு படைக்கப்பட்ட ஒரு லட்டு பிரசாதம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய லட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பெருசாக கொடுக்குறாங்க. அந்த லட்டு பிரசாதத்தை அடுத்த சிவராத்திரி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நியாயமாக இருக்குமா? பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்பமாக இருக்குங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அந்த லட்டும் தாங்காது, நம்ம மனசும் தாங்காது. இதுதான் விஷயம். அப்போ
அதுக்குன்னு ஒரு இடம் என்ன எங்கே இருக்குங்க? அந்த லட்டை என்ன பண்ணும்? உடனே புட்டு எங்கே வைக்கணும்? கண்ணில் ஊற்றிக்கிட்டா இனிப்பாக இருக்குமா? சிவராத்திரி அன்னைக்கு சுவாமிக்கு படைச்ச நிவேதியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணத்தில் இப்படி ஒத்துக்கிட்டே வச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு அரை மணி நேரம். வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், இன்றைக்கி அமாவாசை தொடங்கிருச்சு, இன்னையிலேருந்து பைத்தியம் பிடிச்சிருச்சும்பாங்க. அப்படி தான் நினைப்பாங்க. இப்படி தொட்டு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. எங்கே? வாயில் போட்டால் தான் என்னவாக இருக்கும்? முந்திரி பருப்பு நல்லா இருக்குது, கல்கண்டு சூப்பர், பூந்தி சொல்கிற போதே நாக்கில் ஊறுதுங்க. எங்கே வச்சுருக்காங்களா? பிரசாத ஸ்டாலும் காணுமே அப்படின்னு தேடக்கூடாது. சாமி கொடுப்பார், உங்களுக்கு கொடுக்குன்னு உங்கள் பேரில் லட்டு உங்கள் பேரில் லட்டு எழுதியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். எப்படியா சாமி கொடுப்பார். அப்போ அந்த லட்டுக்கு ஒரு இடம் இருக்குது. வாய் என்ற ஒரு இடத்துல போட்டால் சுவையாக இருக்கும். சரி, எவ்வளோ நேரம் சுவையாக இருக்கும்? சிவராத்திரி லட்டு அடியாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக 2 நாள் சில பேர் மெனக்கட்டு தயாரிக்கிறான்னு வச்சுங்க. அந்த லட்டு 2 நாள் சுவையாக இருக்குமா? 2 நாள் அதுக்காக ஒரு கூட்டம் மண்டபத்தில் என்ன பண்ணுறாங்க? அதுக்காக ஒரு 100 பேர் தயாரிக்கிறாங்க. இன்றைக்கி நசிகனூர் கோயிலில் ஒரு 50,000 மக்கள் தரிசனம் பண்ணுறாங்க. அத்தனை பேர்த்துக்கு 50,000 லட்டு பிடிச்சி நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? ஒரு 100 பேர் 2 நாள் இரவு பகலாக தயாரிக்கிறாங்க. லட்டு தயார் பண்ணி கொண்டாந்து நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி 2 நாள் இரவு பகல் தயார் பண்ணி கொடுக்குறாங்கிறதுக்காக 2 நாள் அந்த லட்டு சுவையாக இருக்குமா? நீங்கள் வாயில் வச்சா 2 நாள் இனிக்குமா? அப்படின்னா 2 நாள் நீங்கள் எதுவுமே சாப்பிட வேண்டாங்க, இந்த ஒரு லட்டு சாப்பிட்டா போதுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷங்க. நல்ல தூக்கம் கெட்டதுக்கு இந்த ஒரு லட்டு சாப்பிட்டு ஒரு நாள் முழுக்க தூங்கலாங்க. வீட்டில் சமைக்கிற வேலை இல்லை, வேறு எந்த வேலையும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட சோர்வாக இருக்குங்க, நல்லா தூங்கலாங்க நமக்கு தோணும். அப்படியெல்லாம் கிடையாது. அவ்வளோ நேரம் இனிமையாக இருக்குமா அப்படின்னா இல்லை. எவ்வளோ நேரம் இனிமையாக இருக்கும்? நுனி நாக்கிலிருந்து அடிநாக்கு வரைக்கும், அவ்வளோதான். நுனி நாக்கில் சுவை தெரியும், அது அடிநாக்குக்கு போனால் என்னவாயிரும்? அப்புறம் அவ்வளோதான், அந்த சுவை காணாமல் போயிடும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பமும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அதுக்குன்னு ஒரு இடம். நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து பொருத்தி பாருங்கள். நீங்கள் வீட்டில் எதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கேட்டு பாருங்கள், இன்பம் எதுன்னு கேட்டு பாருங்களேன். எல்லோரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. எப்படியாவது எனக்கு சீக்கிரம் ஒரு 4 மணி ஆயிடுச்சுன்னா போதுங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேங்க, இப்போதைக்கு எனக்கு அதாங்க இன்பம்பாங்க ஒருத்தர். அப்புறம் சில பேர் கேட்டால் உங்களுக்கு எனக்கு ஒரு இந்த கடைசி காலம் முடிச்சிட்டானா போதுங்க, நான் பிரசாதம் சாப்பிட்டு ரொம்ப பசியாக இருக்குது, விரதம், அதனால் நான் அந்த கடைசி காலம் தீபாரணை மட்டும் இப்படி குறுக்குன்னு இப்படி தட்டை தூக்குனா போதும், நான் டிஃபன் பாக்ஸை தூக்கிடுவேன் அப்படின்னு சில பேர் தயாராக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எது இன்பம்னு கேட்டால் 1000 பேர் 1000 இன்பத்தை சொல்லுவாங்க. எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லுவோம். இது இந்த உடலை மையமிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இன்பம் இதெல்லாம். ஆனால் உள்ள ஒரு ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, நாம உயிர், அதான் நாம, உள்ளே இருக்கிற ஆன்மா தான் நாம. இந்த ஆன்மாவுக்கான இன்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பதில் எதுனா, இறைவனிடத்திலிருந்து பெறக்கூடிய இன்பம் தான் இன்பம், வேறு எதுவுமே இன்பம் இல்லை. அந்த இன்பத்துக்கு பேர் தான் பேரின்பம்னு பேர். நீங்கள் எல்லாமே ஆன்மார்த்தமாக உங்களை ஒரு ஆன்மாவாக உணர்ந்து எது இன்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன தெரியுங்களா? சிவபெருமானிடத்தில் பெறக்கூடிய சிவானந்தம், இறைவனை வழிபடுவது தான் இன்பம், சாமி கும்பிட்றதாங்க இன்பம். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் உடல் சார்பில் நின்றுத்தான் கால் வலிக்குதுங்க, உட்காந்தா இன்பமாக இருக்குங்க, கொஞ்சம் படுத்தா இன்பமாக இருக்குது, ரொம்ப நேரம் உட்காந்தாச்சு முதுகெல்லாம் வலிக்குதுங்க, ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குங்க, ரொம்ப சோர்வாக இருக்குங்க. இப்படி எல்லாருமே உடல் சார்ந்து இயங்குகிற போது ஆயிரக்கணக்கான பதில்களை சொல்லுவீர்கள். நீங்கள் உயிர் சார்ந்து இயங்கி சொன்னால் ஒரே பதில். என்ன பதில்? இறைவனிடத்திலிருந்து பெறக்கூடிய இன்பம், இறைவனை வழிபடுவது. அதுக்கு தான் என்ன பேர் வச்சாங்க? பேரின்பம்னு பேர் வச்சாங்க. ஏன்னா நீங்கள் உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய மற்ற இன்பங்கள்லாம் காலம் இடம் என்ற 2க்குள் அகப்பட்டு எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்குங்க? இன்பமாக தொடங்கி துன்பத்தில் முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இன்பமும் உலகத்தில் நீங்கள் அணுகக்கூடிய எல்லா இன்பமும்
ஒரு இடம்னு அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல மட்டும்தான் இன்பமாக இருக்கும். வேறு இடத்துக்கு போச்சுன்னா அது இன்பமாக இருக்காது. குறிப்பிட்ட ஒரு காலம் இருக்குது. இந்த ரெண்டு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்பத்தில் தொடங்கி முடியறது எங்கே முடியும்? துன்பத்தில் முடியும். நேற்று ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம அலைபேசியை தொடர்ந்து பார்த்தா என்னவாயிரும்? நம்முடைய கண்ணுக்கு நாம் கேரண்டி இல்லை. உங்கள் கண்ணு நீங்கள் இனிமேல் உங்கள் கண் பார்வை இழந்துருங்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் தொடர்ந்து உட்காந்து தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் நீங்கள் பரலோகத்தில் உட்காந்து அங்கே சிறப்பு காட்சி பார்ப்பீங்கிறாங்க. 2 மணி நேரம் தொடர்ந்து தினம் 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா போதும், நமக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம பரலோகத்தில் ஸ்பெஷல் ஷோவுக்கு போயிடுவோம். சீக்கிரம் போயிடுவோமா? அது சீக்கிரம். இப்படியெல்லாம் இன்றைக்கி ஆய்வறிக்கையிலன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இன்பத்தில் தொடங்கி எதில் முடியுதுங்க? துன்பத்தில் முடியுது. அப்போ அன்பர்களே, நமக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுதுன்னா, நிலையான இன்பம் வேணும். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், நம்ம கிடைக்கிற இன்பம் எப்போவுமே கிடச்சிட்டு இருக்கணும், எப்போவுமே நிம்மதியாக இருக்கணுங்க, எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் அதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறதா தெரியாமல் நாம் எல்லாருமே தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரே தீர்வைத்தான் நம்முடைய பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்பர் சாமி சொல்கிறார், நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம், சென்று நீர் திருவேற்களத்து உள்ளுரை துன்று பொற்சடையானை தொழுமினே. என்ன சொல்கிறார் தெரியுங்களா அப்பர் சாமி? நன்று நாள்தோறும் நம்பினை போயரும். நாம் இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? நாம் செஞ்ச வினை தான் காரணம். போன பிறவியில் நாம் செஞ்ச வினை தான் இந்த பிறவியில் நமக்கு இன்பமாகவோ துன்பமாகவோ வந்து கொண்டிருக்கிறது. போன பிறவியில் நீங்கள் செஞ்ச வினைகளை இந்த பிறவியில் உங்களுக்கு இறைவன் 6 விதமாக கொடுக்குறார். சைவ சித்தாந்தம் சொல்லுது, வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய 6 விஷயத்தை சொல்லி வச்சாங்க. என்னென்ன தெரியுங்களா? பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு. இந்த 6 விஷயத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்ன 6 விஷயம்? முதல்ல பேரு. பேருன்னு என்ன தெரியுங்களா? நமக்கு வைக்கிற பேர் அல்ல, பெயரு. பேரு 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்கிறாங்க பாருங்க, முத்தி பேரு. அதுதான் அதிர்ஷ்டம்னு பேர். வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டத்தை நாம் சந்திப்போம் அப்படிங்கிறத நாம் தாயுடைய கருவளை ஜனிக்கின்ற போதே இறைவன் நம்ம தலையெழுத்தில் எழுதிடுறார். பேரு. அடுத்து என்ன தெரியுங்களா? பேருக்கு அப்புறம் அடுத்தது இழவுன்னாங்க. அதுதான் இழவுனா என்னென்னா நஷ்டம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய இழப்புகள், அது உறவுகள் ரீதியாகவும் இருக்கலாம், செல்வ ரீதியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், எப்படியாவது நாம் சந்திக்கக்கூடிய இழப்பு. அந்த இழப்பையும் என்னென்ன இழப்பு யார் யார் சந்திப்பாங்கிறது இறைவன் என்ன பண்ணுறாருங்க? துல்லியமாக கணச்சு நம்முடைய தலைவிதியில் எழுதிடுறார். இதுவும் நம்ம பிறக்க வர்றபோதே வாங்கிட்டு வந்தால் வரந்தான், புதுசாக எதுவும் இல்லை. இது 2வது விஷயம். 3வது என்ன தெரியுங்களா? பேரு, இழவு. 3வது என்னென்னா இன்பம்னாங்க. முக்கியமான விஷயம் இன்பம். அது என்னங்க இன்பம் அப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டம் கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய அனுபவத்துக்கு வந்தால் தான் இன்பம். நீங்கள் வீட்டில் ஒரு கார் வாங்கி வச்சுருப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த காரை நீங்கள் ஓட்ட மாட்டீங்க, யாரோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க. வீடு கட்டி என்ன பண்ணுவீங்க? நாம் வசிக்கலான்னு போகலாம், ஆனால் என்ன பண்ணுவீங்க? ஜோதிடர் யாராவது சொல்லிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டை வாடகை கொடுத்துட்டு நீங்கள் போய் வாடகை வீட்டில் எங்கேயோ இருப்பீங்க. பார்த்து கட்டினாங்க, 1 மாதம் கூட அந்த வீட்டில் இல்லைங்க. என்ன பண்ணுறது? நமக்கு விதி இல்லை, அதிர்ஷ்டம் இருக்குது. நீங்கள் சொந்தக்காரர் தான், வீட்டுக்கு சொந்தக்காரர் தான், ஆனால் அனுபவிக்க முடியாது. உண்மையாக இல்லைங்களா? அப்படி எத்தனையோ விஷயங்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையும்பாங்க. சொல்கிறாங்களா இல்லைங்களா? கைக்கு எட்டுனா அதிர்ஷ்டம், கைக்கு எட்டுனது உங்கள் வாய்க்கு எட்டுனா தான் இன்பம். அப்போ பேரு, இழவு, இன்பம். அப்போ புரியுதுங்களா?
அந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம் இருக்கும். எப்போ உங்களுக்கு அனுபவத்துக்கு வருதோ அதுதான் இன்பம். அப்போ பேரு, இழவு, இன்பம். அடுத்து என்ன சொன்னாங்க? பிணி. என்னென்ன நோய் நமக்கு வரும் இந்த பிறவியில் என்பது இறைவன் விதிச்சிருக்கார். அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற போது நமக்கு என்ன வினை, என்ன பிணி வரும், நோய் வரும்னு ஆண்டவன் என்ன கணக்கு போட்டிருக்கானோ அது மட்டும்தான் வரும். கொரோனா வந்தாலும் சரி, அதை விட எந்த பெரிய வியாதிகள் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை. யாருமே ஐயோ நமக்கு அந்த நோய் வந்துருமோன்னு எந்த நோயை பார்த்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு கொரோனா வந்ததே இல்லைங்களா? இங்கே எய்ம்ஸ் மருத்துவரே உட்காந்துருக்கிறார், டெல்லியிலேருந்து எய்ம்ஸ் மருத்துவரை உட்காந்துருக்காருங்க. கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கு கொரோனா வந்ததே இல்லைங்களா? வந்ததே இல்லைங்களா? வந்தது. தடுப்பூசியே போடாதவங்களுக்கு நோய் வராமல் இருந்ததா இல்லையா? தடுப்பூசியே போட்டுக்கல. நம்ம பெருந்துறை ராமசாமி ஐயா அன்பர்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. அவர் தடுப்பூசியே போட்டுக்கல. எல்லாரும் அவர் சத்தம் போட்டாங்க, தடுப்பூசி போடுங்கய்யா, தடுப்பூசி போடுங்கய்யா என்னாங்க. அவர் நோய்க்கு தடுப்பூசியே போட்டுக்கல. அதெல்லாம் வேண்டாங்க வேண்டாங்கன்னு இருந்தார். ஆனால் அவருக்கு எந்த நோயும் எட்டு பார்க்கல. தடுப்பூசி போட்டவங்களுக்கு நோய் வந்தது, போடாதவங்களுக்கு நோய் வரல. இது என்ன கணக்குங்க அப்படின்னா, நம்ம கணக்கு இல்லைங்க, இது காலகாலனுடைய ஆண்டவனுடைய கணக்கு. அப்போ யாருக்கு என்னென்ன நோய் வருங்கிறத ஆண்டவன் என்ன எழுதியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும். நீங்கள் அதை தடுக்கிறதுக்காக இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு 6 விதமான ஒரு தடுப்பூசி இருக்குங்க, இது போட்டுன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த நோயுமே வராதுங்கன்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படிலாம் ஒரு விளம்பரம். இந்த ஊசி போட்டுன்னா எந்த நோயும் வராதுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் எந்த ஊசி போட்டாலும் எந்த நோய் வரணுங்கிறத ஆண்டவன் போட்டிருக்கானோ அது வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் எந்த நோய்க்கும் ஆண்டவன் ஒரு கணக்கு போட்டிருப்பார். அந்த கணக்கு முடிஞ்சிருச்சுன்னா அந்த நோய் தானாக போயிடும். சில பேர் சொல்லுவாங்க இந்த நோய்க்கெல்லாம் மருந்தே கிடையாதுங்க, இந்த நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதான்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த நோயாக இருந்தாலும் அது எவ்வளோ காலம் உங்கள் உடம்புல இருக்கணுங்கிறதே இறைவன் கணக்கு போட்டிருக்கார். அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நோயை பற்றியும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று வழிபாடு பண்ணால் போதும், எல்லாவற்றையும் இறைவன் சரி செய்வார். அப்போ எந்தெந்த நோய் நமக்கு வரணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவன் கணக்கு போட்டிருக்கார். அப்போ என்ன? பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு. மூப்புன்னு என்ன தெரியுங்களா? எவ்வளோ காலம் நம்ம இந்த உலகத்தில் வாழணும், எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழணும். ஆயுஸ் சொல்கிறாங்களவா, என்ன காலம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அது வாங்கிட்டு வந்திருந்தோம்னா அது எவ்வளோ காலம் இருக்கிறோமோ அந்த காலம் வரைக்கும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, உங்களை நம்மளை அசைக்கவே முடியாது. அதை ஆண்டவன் பார்த்துக்குவோம். எவ்வளோ காலம்னு இறைவன் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு, அந்த காலம் நம்ம அனுப்பிச்சு தான் ஆகணும். அவ்வளோ காலம் நம்ம இந்த மண்ணுலகத்தில் வாழ்வோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் மூப்புங்க. பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு. 6வது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சாக்காடு. சாக்காடுன்னு என்ன தெரியுங்களா? எந்த முறையில் நமக்கு மரணம் நேரும், யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் எந்த முறையில் மரணம் நேரும் என்பதை இறைவன் கணக்கு போட்டு வச்சுருக்கார். சொல்லுவாங்க இந்த பக்கம் போனாங்க இப்படி ஆச்சுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய வினை அந்த நேரத்தில் அவங்களை கூப்பிடுதாங்க, அதுதான் உண்மை. ஒரு கல்யாண மண்டபம், கல்யாண மண்டபத்தினுடைய வாசலில் எலி துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த மண்டபத்துக்குள்ளே யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யமதர்மன் வர்றார். என்னங்க கல்யாண மண்டபத்துக்கு எதுக்கு யமதர்மன் வர்றாருன்னா, கதையோ பழமொழியோ சொல்லுகின்ற போது அனுபவிக்கணுமோ தவிர என்ன பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க, 12 மணினாலும் தெளிவாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த தெளிவு தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உற்சாகத்தை கொடுக்குது. அப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதனால் யமதர்மன் உள்ளே வர்றார். அவர் என்ட்ரி ஆகிற நேரத்தில் இது என்ன பண்ணிகிட்டு இருக்கு, உங்களுக்கு டபுள் என்ட்ரி ஆடிட்டு இருக்குது. எது? இந்த எலி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிட்டுருக்கு. அதை பார்த்து என்ன பண்ணுறாரு யமன், ரொம்ப நேரம் கவனிச்சுட்டு உள்ளே போகிறார்.
யாரையாவது யமன் உற்று நோக்கினால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்களா அல்லது வருத்தம் அடைவார்களா? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்க பார்க்கலாம். யமதர்மன் யாரையாவது உத்து பார்த்தா என்ன தோணுங்க? வருத்தம் தானே படுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு சாலையில் போயிட்டு இருக்கிற போலீஸ்கார திடீர்னு யாரையும் உத்து பார்த்தாவே என்ன ஏற்படுது? பயம் வருமா வராதுங்களா? அப்போ அந்த யமதர்மன் உத்து பார்த்த உடனே எலிக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, குபு குபுன்னு வேக்குது. அப்படி வேக்கிற போது அதனுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பர் அங்கே வரார். மறுபடியும் சொல்கிறேன், பழமொழியும் கதையும் சொல்கிற போது அனுபவிக்கணுமோ தவிர ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. யார் நண்பர் வரான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் வரான்னா கழுகு வரார். வந்தோடனே இந்த எலி வருத்தப்படுறதை பார்த்து ஏன் இப்படி வருத்தப்படுற அப்படின்னு சொன்னோடனே அது நடந்த விஷயத்த சொல்லுது. இவ்வளோதானா, கவலைப்படாத நண்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு என்ன பண்ண தெரியுங்களா, அதை ஒரு பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருச்சு. இப்போ மறுபடியும் வெளியே வரார் நம்ம யமதர்மன். போன காரியம் முடிஞ்சோன்னா அவர் வெளியே வரார். வெளியே வர்றபோது என்ன பண்ணுறாரு, அந்த வாசல் நின்று மறுபடியும் கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறார். அப்படி பார்க்குற போது அந்த இடத்துல கழுகு ராஜா அங்கே போய் என்ன பண்ணுறாரு, ஒரு டான்ஸ் ஆடி நீங்கள் யாரை தேடுறீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா இவர் கேட்குறாரு, யாரை தேடுறேன் அப்படின்னா, நீங்கள் எலியத்தானே தேடுறீங்க. ஆமாம், எப்படி சரியாக சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் இப்படிலாம் தேடுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் அதை கொண்டு போய் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னாங்களா. எங்கே பத்திரமா வச்சுருக்கேன்னா, நல்லா மலை உச்சியில் அந்த குகை பக்கத்தில் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னாங்களா. நல்ல வேலை பண்ண. ஏன்னா அந்த எலியுடைய ஆயுசு படி மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்து அது செத்து போகணுன்னு இருக்கு. அது எங்கடா இந்த மண்டப வாசலை வந்துச்சேன்னு நான் கஷ்டப்பட்டுருந்தேன். நல்ல காரியத்தை பண்ணீங்க, குட் லக், சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த கழுகை பாராட்டினாராம் யமதர்மராஜா. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுகு மேலே போய் பார்த்து தான் எலியோடைய சாப்டர் க்ளோஸ். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, யார் யாருக்கு எப்படி மரணம் நேருங்கிறத யார் முடிவு பண்ணியிருக்கிறாங்க? ஆண்டவன் முடிவு பண்ணியிருக்கிறான். நம்ம கையில் எதுவுமே இல்லை. இப்போ எதற்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறோம்? பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த 6 விஷயத்தையும் இறைவன் முடிவு பண்ணியிருக்கிறான். அப்படிங்கிற போது நாம் ஏன் பிறர் மீது பழி சுமத்தணும்? நாம் ஏன் பிறரை பொறாமப்படணும்? நாம் ஏன் ஒவ்வொரு விஷயத்துக்கு அவசரப்படணும்? ஏன் நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படணும்? அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தா போதும். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம்லாம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, சர்வரோக நிவாரணி, இறைவனை வழிபட்டால் போதும். அதை விட்டுட்டு மகராசி வந்த நேரம், கால் வச்ச நேரம் அப்படின்லாம் சொல்லி யாரையாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும். வந்த நேரம் சரியில்லை, கால் வச்ச நேரம் சரியில்லை, இது வந்து பிறந்தது பாருங்க அன்னையை பிடிச்சது அப்படின்னு சொல்லி யார் மேலேயும் என்ன பண்ணக்கூடாதுங்க, என்ன பண்ணக்கூடாது, போய் சுமத்தக்கூடாது, குற்றச்சாட்டை சுமத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் பிறந்த போது வாங்கிட்டு வந்த வரோம். நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணுறதுனாலையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வர்றதுனாலையோ அல்லது உங்களுக்கு யாராவது வாரிசாக பிறக்கிறதுனாலையோ எதுவும் நடக்கிறது இல்லை. உங்கள் தலையெழுத்து என்ன இறைவன் எழுதியிருக்கானோ அதுதான் நடக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, இதை தாண்டி வேறு ஏதாவது வாழ்க்கையில் நடக்குதா? அப்போ எல்லாமே நீங்கள் தாயுடைய கர்ப்பத்தில் ஜனிக்கிற போதே இந்த 6 விஷயத்தையும் எல்லார் தலையிலையும் பெருமான் எழுதிட்டார். அதனால தான் இதுக்கு என்ன பேருங்க, இதுக்கு பேர் தான் தலையெழுத்துன்னு பேர். அப்போ சில பேர் கேட்கலாம், அப்போ எல்லாமே தலையெழுத்துனா எதுக்குங்க கோயிலுக்கு வரணும்? சரி எல்லோரும் கிளம்பலாம் வாங்க, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். எல்லாம் தலையெழுத்துப்படி தான் நடக்குதுன்னா அப்புறம் நம்ம ஏன் கோயிலுக்கு வரணும், ஏன் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத சற்று நாம் சிந்திக்கணும். ஒரு விஷயம் சிந்திக்கின்ற போது ஒரு 2 விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. ஒன்று, நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே இன்பமே வந்துட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை, கோயிலுக்கே வர வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்கல்லவா, மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தாங்க சாமிக்கு அர்ச்சனைங்கிறான். அவன் சொல்கிறான் மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் சாமிக்கு அர்ச்சனைங்கிறாங்க. அப்போ கோயில் அர்ச்சனை நடக்குதுனாவே என்ன மனிதன் அத்தனை பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அத்தனை அர்ச்சனை சீட்டு எவ்வளோ குவிஞ்சிருக்கோ அத்தனை பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சிவனடியார்கள்லாம் தினம் கோயிலுக்கு வருவாங்க. அவங்கள பார்த்து இந்த மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக இவர் கோயில் போகிறாருங்க,
பாவம் என்ன கஷ்டமோ தெரியல, தினம் போகிறார். காலையில் மட்டும் இல்லைங்க இந்த மனுஷன், சாயங்காலம் போகிறாருங்க. பாவம் என்ன கஷ்டமோ அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே யார் யாரை பார்த்து வருத்தப்படணும்? கோயிலுக்கு போகாதவங்களை பார்த்து தான். பாவம் இவங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு வரது கொடுப்பனை இல்லையே, வருஷத்தில் ஒருக்கா தான் சிவராத்திரிக்கு தான் வராங்களேன்னு நினச்சி அவங்க என்ன பண்ணணும்? சிவனடியார்கள் அந்த மக்களை பார்த்து வருத்தப்படணும். சிவனடியாரை பார்த்து யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாம் ராஜா விட்டு கண்ணு குட்டிக்கிறது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்ட நிலையில் அடியார் பெருமக்களாகி நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு வாழ்க்கையில் எப்பவும் இன்பமே இருந்து விட்டால் நம்ம கவலையே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் இன்பமாகவே இருக்கா அப்படின்னா இல்லை. எல்லாருக்கும் துன்பமும் இன்பமும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கு. இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இன்பத்தை நாம் சமாளிச்சிடலாம். துன்பம் வர்ற போது என்ன பண்ணுறது? எல்லாரும் கோயில் கொடியாரம். அப்போ இந்த துன்பத்திலிருந்து முற்றிலும் விடுதலை அடையணும். எப்பொழுது நமக்கு இன்பம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி வழிபாடு. வழிபாடு செய்கின்ற போது நமக்கு என்ன ஏற்படும்? அது எப்படிங்க? எல்லாம் தலையெழுத்துப்படி தான் நடக்கும். அது எப்படி இன்பமே வருமா அப்படின்னா, இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி, உங்களுடைய மனம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதோ அங்கே தான் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுடைய மனசு எப்படி எதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அதை பொறுத்து தான் அது இன்பமா துன்பமா அப்படிங்கிறது ஒரு முடிவுங்க. இப்போ ஒரு கோடீஸ்வரர்கிட்ட கொண்டு போய் ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அவர் சந்தோஷப்படுவாரா? அடை வச்சுக்கியா அப்படிம்பார். அதுவே போய் ஒரு வெளியே ஒருத்தர் பிச்சை எடுத்திருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போய் 1000 ரூபா கொடுத்தா அவர் என்ன, மகராசா மகாபிரபு நல்லா இருங்க அப்படிம்பார். அவர் 1000 ரூபான்னு வாயை பிளந்துருவார். அப்போ ஒரே பொருள் ஒருத்தருக்கு என்னவா இருக்குது? இன்பமாக இருக்குது, ஒருத்தருக்கு துன்பமாக இருக்குது. என்ன காரணம்? மனசு தான் காரணம். ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரம்பரையே கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக ஆண் குழந்தையே தான் பிறந்துட்டு, பெண் குழந்தையே பிறக்கலை. அந்த வீட்டில் முத ஒரு பெண் குழந்தை, 4 தலைமுறைக்கு அப்புறம் பெண் குழந்தை பிறக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? முத பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. எல்லார் வீட்லையும் பெண் குழந்தையாக இருக்குது. 4வது தம்பிக்கு ஒரு ஆண் மகவு பிறந்தால் நல்லா இருக்குமே எதிர்பார்க்குறாங்க. பிறந்தவொடனே என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. ஒரு வீட்டில் குழந்தை பாக்கியமே இல்லை உங்களுக்கு. அந்த வீட்டில் அவங்க என்ன நினைப்பாங்க? எந்த குழந்தை கொடுத்தாலும் சரிங்க, சாமி எதாவது ஒன்று கொடுத்தாருன்னா சரிங்க அப்படிம்பாங்க. அப்போ ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எது நமக்கு இன்பத்தை கொடுக்குது அப்படின்னா அவங்களுடைய மனநிலை தான், ஒவ்வொருத்தருடைய மனநிலை தான். அப்போ எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுடைய மனநிலை எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ அதை பொறுத்து தான் அது இன்பமாகவோ அல்லது துன்பமாகவோ மாறுகிறது. உங்கள் குழந்தை உங்களிடத்துல சின்ன வயசில் உங்களை பார்த்து போடின்னு சொல்லுது, வாடான்னு சொல்லுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொருக்கா சொல்லு அப்படிம்போம். என்ன சொன்ன சொல்லு, நம்மளை சொன்னது இல்லாமல் எல்லாத்தையும் கூப்பிட்டு தாத்தாவின்னு சொல்லு, ஆயாவின்னு சொல்லு, எல்லாரும் அனுபவிக்கட்டும், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்போ அதே குழந்தை வளர்ந்து அதே வாயில் நம்மளை பார்த்து அதே மாதிரி போடா வாடா போடின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷப்படுவோமா? என்ன பண்ணுவோம்? என்ன கோபம் வரும்? அப்போ கேட்டதும் அதே காது தான், அப்போ சொன்னதும் அதே வாய் தான். இப்போ அது வேற வாய், இது வேற வாயா? அது வேற காது, இது வேற காதா? ஏதா அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டோமா? ஒன்றும் இல்லை. அப்போ கேட்டதும் அதே வாய் தான், இப்போ கேட்டதும் அதே வாய் தான், அப்போ கேட்டதும் அதே காது தான், இப்போ கேட்டதும் அதே காது தான். அப்போ என்ன மாற்றம்? மனநிலை நம்முடைய மனசில் மனசு எப்படி ஏற்றுக்குது? அப்போ குழந்தையாக இருந்தபோது குழந்தை சொல்லுது, இப்போ வளர்ந்த பிறகு சொல்கிறானே இவன் அப்படிங்கிற போது மனசு கஷ்டப்படுது. அப்போ நீங்கள் இப்போவும் குழந்தைய பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சரி போட நீ தானே, யார் நீ தானே சொல்ல அப்படின்னு இப்போவும் ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்கள அந்த பையன் வளர்ந்தாலும் கூட குழந்தையாவே பார்த்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? போடா அப்படின்ட்டு இவங்களும் போடான்ட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மனம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு பண்ணுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் வாய்ந்த ஒரு மனசை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு தாங்க. நமக்கு வாழ்க்கையில் இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், எப்பேற்பட்ட இழப்புகள் வரலாம், அதிர்ஷ்டம் வரலாம், என்ன வேணாலும் வரும் போகும் தலையெழுத்துப்படி.
ஆனால் மனசு என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கணும். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார்னு சொல்லுவார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். சிவனடியாரை பொறுத்த வரைக்கும் எந்த செல்வம் வந்தாலும் சரி, எந்த செல்வம் போனாலும், செல்வம் வந்தாலும் குதிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, ஒருத்தருக்கு விருது அறிவிக்கிறாங்க, அந்த விருது அறிவிச்சான்னு சொன்னோன்னே குதிச்சுக்கிட்டே வர்றார், குதிச்சுக்கிட்டே வந்து மேடையிலையும் குதிக்கிறாரு, அப்படியே விழுந்தார், பரலவும் போயிட்டார். ரொம்ப ஆட்டம் போட்டாலும் போயிடுவோம், ரொம்ப நொந்தாலும் போயிடுவோம். அப்போ ரொம்ப ஆட்டமும் போடக்கூடாது, ரொம்ப நோகவும் கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மனசு இயல்பாக எடுத்துக்கணும். அதனால தான் இறைவன் என்ன பண்ணுறாரு, இதயத்தை இடது பக்கம் வச்சுருக்கார். ஏன் இதயத்தை இடது பக்கம் வச்சுருக்காருன்னா, இடது பகுதி மென்மையான பகுதி. எல்லா விஷயத்தையும் நம்ம மென்மையாக எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப அதுக்காக நீங்கள் ரொம்ப மன உளைச்சல் பட்டு ரொம்ப அதை வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கட்டு அதை ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, என்னவாயிரும், உங்களுக்கு இதயம் நின்று போயிடும். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடப்பொழிந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் என்ன அப்படிங்கிறத லைவாக காட்டுனவர் யாருன்னா திருமூலர் தான். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார். நல்லா விதவிதமாக சமைச்சு வச்சாங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும்னு காட்டுறாங்க. அடைப்பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார், மடக்கொடியோடு மந்திரம் கொண்டார். மனைவியோடு உட்காந்து பேசிட்டு இருந்தாரா. ஏன்னா அந்த காலத்தில் டிவி இல்லை, சீரியல் இல்லை, செல்ஃபோன் இல்லை. அதனால் சாப்பிட்ட பிறகு மனைவியிட்ட பேசிட்டு இருந்தாங்களா கொஞ்சம் நேரம். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். அப்படியே லேசாக இடது பக்கம் வலிச்சுதான். கிடக்கப்படுத்தார் கிடப்பொழிந்தார், அப்படியே சாஞ்சிட்டாராம், பரலோகம் போயிட்டார். அவ்வளோதான். நொடி பொழுதில் உயிர் பிரிஞ்சிடும், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு வந்துட்டா அப்படிங்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் திருமந்திரத்தில் பதிவு பண்ணுறார், லைவாக காட்டுறார். அப்போ பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை நம்முடைய சமயம் சொல்லியிருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்முடைய மனசை ஏற்றுக்கொள்வதில் தான் எல்லாமே இருக்குது. அவரவர் விளைவணி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம். எவ்வுயிரும் காக்கவோர் ஈசனுண்டோ இல்லையோ, அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ, வவ்வி பொருகுவதும் நெஞ்சே புழுகுவதும் வேண்டாம், வருகுவதும் தானே வரும். எல்லாரும் இறைவன் படைச்ச உயிருக்குள்ள நாமளும் ஒத்துருதானே. எல்லா உயிரும் காக்கிற சிவபெருமான் இருக்கானே இல்லையா, இருக்கிறார். நாம் அந்த உயிரில் ஒத்துருதானே. ஏன் நீ வந்து எனக்கு இந்த பொருள் கிடைக்கல, ஏன் வருத்தப்படுறீங்க, இந்த பொருள் போயிடுச்சு நீ ஏன் வருத்தப்படுற. எதையும் வருவது தானே வரும், வர்றதான் வரும். முக்கியமான விஷயம், உங்களுக்குன்னு வர்றதே தானே வரும். ஆனால் உங்களுக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அந்த வர்றது தான் வருமோ தவிர எல்லாம் வராது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது யாருன்னா சிவபெருமானுடைய வழிபாடு தான். அதுக்குத்தான் சிவ வழிபாடு செய்கிறோம். அப்போ உங்களுடைய மனசு பக்குவமாகணும். எல்லாம் தலையெழுத்துப்படி நடந்தாலும் கூட அந்த தலையெழுத்துப்படி நடக்கிறதும் நம்முடைய மனசை பாதிக்காமல் இருக்கணும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, மருந்து என்பது உங்களுக்கு ஒரு சில சதவீதம் மட்டும்தாங்க உங்களுக்கு அது வந்து தீர்வை கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கான முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு தாங்க அப்படிங்கிறாங்க. எந்த நோயாக இருந்தாலும் சரி. அப்போ எல்லா நோய்க்கும் நமக்கு வந்து தீர்வு எங்கே இருக்குங்க, உங்களுடைய மனசை பொறுத்து இருக்குது. அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, அது எந்த நோயாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற போது நமக்கு நம்முடைய மனமது செம்மையாகிவிட்டால் வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. எந்த நோயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், எந்த வருத்தத்தை, எந்த விதமான சூழல், எந்த கஷ்டம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய மனம் மட்டும் செம்மையாக இருந்தால் போதும். அப்படி அந்த மனதை செம்மைப்படுத்துவதற்குத்தான் சிவ வழிபாடு, இறை வழிபாடு. அப்போ தலையெழுத்து எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, கவலையே பட வேண்டாம். நீங்கள் எப்போவுமே அடிக்கடி போய் கேலண்டரை பார்த்து இன்றைக்கி ராசி பலன் என்ன, நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க, இந்த குரு பயிற்சிக்கு என்ன போட்டிருக்காங்க, சனி பயிற்சிக்கு என்ன போட்டிருக்காங்க, ஜோசிகார் என்ன சொல்கிறார், இப்படியெல்லாம் போட்டு தினமும் குழப்பிக்க வேண்டியதே இல்லை. தினமும் காலையில் சில பேர் எழுந்தோடனே என்ன பண்ணுறது, உடனே டிவி போட்டு இன்றைக்கி இந்த நம்ம ராசிக்கு என்ன பலன், ராசி பலன் பார்க்கலைன்னா சில பேர்த்துக்கு மண்டையே வெடிச்சிடும். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதேபடி நடக்கிறது. எங்கள் உறவினர் ஒருத்தர் இருந்தாருங்க,
அவர் ஒரு வியாபாரம் பண்ணார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, அந்த சந்திராஷ்டமம்னு அவருடைய ராசிக்கு ஜோசிகாரன் சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு ஃபோனே எடுக்க மாட்டார். சந்திராஷ்டமம் அப்படின்ட்டாருன்னா ஃபோனே எடுக்க மாட்டார். அப்படியெல்லாம் சில பேர் முக்கியமான ஒருத்தர் பார்ட்டி பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 200 வேணும் 300 வேணும் அவர் ஆர்டர் பண்ணுறாருன்னு வச்சுக்க, ஃபோன் பண்ணுறார், எடுக்கல என்னவாயிரும், அந்த ஆர்டர் வேறு யாருக்கும் போயிடும். இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. எல்லாம் இறைவனுடைய திருவுள்ளப்படி நடக்குது, அவர் என்ன தடை எழுதியிருக்காரு நடக்குதுங்க அப்படின்னு ஒரு மனசில் திருப்தியானால் நாம் எதையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் நாங்கள் எப்போவுமே சொல்கிறது, நம்ம சிவபெருமானுடைய அடியார் பெருமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே இந்த ராசி பலன்லாம் பார்க்க மாட்டாங்க. ராசி பலன் பார்க்குறவங்களாம் சிவனடியார் கிடையாது. சிவனடியார் ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. என் உடமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவனடியார்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்பன் உண்மை ஏத்து நாட்கள் என்பாரும் துன்பன் உண்மை தொழாத நாட்கள் என்பாரும். அதனால் அன்பர்களாகிய நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எல்லாமே நம்முடைய தலையெழுத்துப்படி நடக்கிறது என்று சொன்னாலும் அதை நம்முடைய மனசு ஏற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனோதிடத்தை கொடுப்பது முதலில் வழிபாடு ஒன்று. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்படியே நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், முற்று இல்லாமல் போயிட்டே இருக்குது. இதுக்கு நம்மளோட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. அது என்னென்னா, இறைவன் நமக்கு செய்யக்கூடிய அந்த திருவடிப்பேறு என்ற ஒன்றை நமக்கு அருளி பிறவாமை என்ற ஒன்றை நமக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு நம்ம வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டுரும், ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். அப்போ அந்த முற்றுப்புள்ளிக்கு நாம் செய்ய வேண்டியது வழிபாடு. அதனால் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக நமக்கு 2 விதமான நன்மைகள் கைமேல் பலனாக நமக்கு கிடைக்கும். ஒன்று என்ன, முதல்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற மனோதிடத்தை வள்ளுவ பெருமான் அதான சொல்கிறார், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அப்போ மனக்கவலை தீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதான்னு பாடினார் தர்மயாதீனத்தினுடைய குரு முதல்வர். அப்போ நமக்கெல்லாம் மனக்கவலை தீர்ப்பதற்கான ஒரே தீர்வு என்னங்க, சிவ வழிபாடு. அந்த சிவ வழிபாடின் மூலமாக பிறவாமை என்ற ஒரு அற்புதமான அருமருந்து நமக்கு கிடைக்குது. எனவே இந்த 2ஐயும் நமக்கு சிவ வழிபாடு கொடுப்பதனால் அந்த சிவ வழிபாட்டில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்து நின்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பமே எந்நாளும். சாமி அசிரீரியாக ஒலி எழுப்பி அதை நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறார். இன்பமே எந்நாளும் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்று திருவுருளை போற்றி, எனவே இன்பமே எந்நாளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டியது சிவ வழிபாடு. சிவ வழிபாடு சிவ வழிபாடு வழிபாட்டை தவிர எந்த விதமான பரிகாரத்தினாலும் எந்த விதமான வேறு முயற்சிகளாலும் சடங்குகளாலும் உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட்டு விடாது. சொல்கிறது மாதிரி, ஒரு திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி, ஒரே ஒரு பாடலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். கதாநாயகர் என்ன பண்ணுவாருங்க, சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பார், அவர் பெரிய பஸ் முதலாளியாக மாறிடுவார். அதுக்கப்புறம் அந்த கதாநாயகி அம்மா என்னவா மாறிடுவாங்க, ஒரே பாட்டில் கலெக்டராக மாறிடுவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரே நாளில் எல்லா மாற்றம் வந்துடாது. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஒரு நாள் விழிப்புணர்வாக இருங்க அப்புறம் தூங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, ஒரு நாள் விழிப்புணர்வாக இருந்துட்டால் மட்டும் போதாது, எல்லா நாளும் என்ன பண்ணணுங்க, வழிபாடு செய்யணும். அதுதான் முக்கியம். அதனால் முடிந்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள், வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கோயிலுக்கு வர முயற்சி பண்ணுங்கள். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இறைவன் கொடுப்பார், முடியும். இன்றைக்கி மருத்துவர் தொடர்ந்து ஒரு வாரம் வாங்கினா நம்ம போகிறோம், ஏன் கோயிலுக்கு நம்ம வர முடியாது? நிச்சயமாக வாங்க. கோயிலுக்கு வர ஆரம்பிச்சுட்டா மருத்துவமனைகளுக்கோ நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்துக்கோ, ஒருவேளை நீங்கள் காவல் அதிகாரியாக இருந்தால் போய்தான் ஆகணும், வக்கீலாக இருந்தால் போய்தான் ஆகணும். தேவையில்லாத போகிறோம் பார்த்தீங்களா, வழக்கு விதண்டாவாதங்களுக்காக, அப்படியெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வராது. இது சத்தியமான உண்மை. வழிபாட்டுக்கு இங்கே வந்து கோயிலுக்கு வர ஆரம்பிக்க அங்கெல்லாம் போகக்கூடிய காலங்கள் நமக்கு குறையும். இதெல்லாம் எல்லாருமே அனுபவமாக பெறலாம்.
அதனால் அன்பர்களிடத்தில் ஒரே விண்ணப்பம் என்னென்னா, எந்த சூழலிலும் இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உணக்கடல் தொழுது எழுவேன் என்ற மகா மந்திரத்தை நீங்கள் எல்லாம் சிரமீது கொண்டு வாழ்வில் கடைபிடியுங்கள். எல்லா நாளும் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் எந்நாளும் இன்பமாகவே இருக்கும். அதற்கு திருவருளும் குருவருளும் உங்களுக்கெல்லாம் துணை செய்யும் என்று சொல்லிக்கொண்டு இந்தளவில் நிறைவு செய்து, கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் எல்லா வளன்களையும் இறைவனுடைய திருவருளும் குருவருளும் அருளும் என்று வாழ்த்தி, அந்த நாள்தோறும் வழிபாட்டை நாம் மேற்கொள்வதற்கு நமக்கு துணையாக இருப்பது சிவபெருமானுடைய திருநாமம். அந்த திருநாமத்தினுடைய மகிமையெல்லாம் பேசுகிறதுக்கு தான் நம்முடைய கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக விளங்கக்கூடிய, நம்முடைய சித்தாந்த வித்யாநிதியாக விளங்கக்கூடிய, சித்தாந்த செல்வராக விளங்கக்கூடிய நம்முடைய முனைவர் கோகுல்கிருஷ்ணன் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த அளவில் நிறைவு செய்து நிறைவு பெறுகின்றேன். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அர்த்தம் முத்துமரகதவல்லியமை உடனாயிருணுகு மூவேந்திரேஸ்வர பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.